வளர்ச்சியடைந்த மாநிலங்கள்தான் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. இந்த தசாப்தம் மாற்றங்கள், தொழில்நுட்பம் மற்றும் புவி அரசியல் மற்றும் வாய்ப்புகளை கொண்டுள்ளது. இதனை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தல். நித்தி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. 5 நிமிடம் மட்டுமே பேச அனுமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. பேச அனுமதிக்கவில்லை என்று மம்தா பானர்ஜி கூறுவது தவறு. நித்தி ஆயோக் கூட்டத்தில் வெளிநடப்பு செய்த நிலையில் மத்திய அரசு விளக்கம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பாரபட்சம் காட்டப்பட்டதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய விவகாரம். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை இப்படித்தான் நடத்துவீர்களா எனவும் காட்டம். எதிர்க்கட்சிகளும் ஜனநாயகத்தின் அங்கம்தான் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர்களை எதிரிகள் போல் நடத்தி அவர்களது குரலை மௌனமாக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இந்தியா கூட்டணி முதல்வர்கள் புறக்கணித்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரும் பங்கேற்கவில்லை. மத்திய அரசு ஆட்சி அதிகார போதையில் தடுமாறக்கூடாது. மோடி ஆட்சி மிக விரைவில் வீழ்த்தப்படும். திமுக பொருளாளர் டிஆர் பாலு எம்பி கண்டனம். தடுமாறக்கூடாது. இது மாதிரி தடுமாறினாலும் எவ்வளவு நிறைய பேர் பார்த்தாச்சு. 30 வருஷமா பார்லிமெண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஆடை குதிச்சு எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயாச்சு. அட்ரஸ் எல்லாம் போயாச்சு. ஆனால் மோடி ஆட்சி மிக விரைவில் வீழ்த்தப்படும் என்பது மட்டும் நான் சூசகமாக சொல்லி வைக்கிறேன். தமிழகத்திற்கு 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் கூட்டணி அரசு வழங்கியதை விட ரயில்வே துறைக்கு மட்டும் 624% அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பேட்டி. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்காக நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம். பயனாளிகளிடம் காணொளி மூலம் கலந்துரையாடிய முதல்வர் ஸ்டாலின். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்வதற்கு தேவையான விதைகள், உரம் மற்றும் பயிர்க்கடனை அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மத்திய அரசுக்கு எதிரான திமுகவின் ஆர்ப்பாட்டம் மக்களை ஏமாற்றும் நாடகம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. வரும்போது பார்த்தேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாடகம்தான். ஒருங்கிணைந்த நலன் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான செயல் திட்டங்கள். 23 பேர் கொண்ட குழு அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியதற்கு எதிராக அமலாக்கத்துறை மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுதினம் விசாரணை. தெலங்கானாவில் கோயில் உண்டியல் கொள்ளை.
உண்டியலை பெயர்த்து இருசக்கர வாகனத்தில் கடத்திய கொள்ளையர்கள். அயோத்தி ராமர் நினைவு தபால் தலையை வெளியிட்டது லாவோஸ் அரசு. இந்தியா லாவோஸ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் தங்கத்தை வென்ற நாடு என்ற பெருமையை பெற்றது சீனா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிகள் பிரிவில் தங்கம் வென்று அசத்தல். ஒலிம்பிக் போட்டி 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய வீரர்கள் பதக்க வாய்ப்பை இழந்தனர். அர்ஜுன் ரமிதா இணை 6வது இடமும், சந்தீப் சிங் இளவேனில் வாலறிவன் இணை 12வது இடமும் பிடித்து வெளியேற்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.